இச்சபோட் மலைக்கு இன்னும் இப்படி என்ன விஷயம் பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8 இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ராணவ் அவர்கள் கன்ஃபெஷன் ரூமில் ஹாஸ்பிட்டல்லாம் வந்து போயிட்டு செக்கப்பெல்லாம் வந்து பண்ணிவிட்டு ஸ்கேன்லாம் வந்து பண்ணிவிட்டு வந்திருக்காரு. ஸோ இப்போது வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபெஷன் ரூமில் வந்து இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்க மாதிரி இந்த மாதிரி தான் வந்து கையில் வந்து பார்த்திங்கன்னா கட்டு போட்டு உட்காந்துருக்காரு. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ஃபர்ஸ்ட்டு பிக் பாஸ் வந்து கேட்குறாங்க டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி. அப்போது வந்து அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன ராணவ் அப்படின்னு பார்த்திங்கன்னா மைனர் கிராக்கும் லிகமெண்ட் டியரும் வந்து ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ டாக்டர் வந்து இதை அசைக்காமல் இப்படியே வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ராணவ் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து பிக் பாஸ் வந்து கேட்குறாரு. ஸோ இந்த மாதிரி இந்த வீட்டில் இன்னும் நிறைய டாஸ்க் இருக்கும், இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும். ஸோ இந்த கை வச்சுட்டு உங்களால் வந்து இந்த வீட்டில் வந்து உங்களால் கான்ட்ரிபியூஷனை கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வந்து கேள்வி கேட்குறாரு. இது வந்து பார்த்திங்கன்னா ராணவ் வந்து கண்டிப்பாக என்ன பண்ண முடியும் பிக் பாஸ், நான் 100% கொடுப்பேன், நான் இந்த ஒரு கை வச்சுட்டே நான் எல்லா விஷயமும் வந்து நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பிக் பாஸ்கிட்ட வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறமா பிக் பாஸ் வந்து சொன்னார், இது மாதிரி டாக்டர் வந்து லிகமெண்ட் டியர்னு மட்டும் சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து கையை வந்து இதே மாதிரி 3 வீக்ஸ் வந்து அப்படியே வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி திரும்பவும் வந்து கேட்குறாரு. ஸோ திரும்பவும் வந்து ராணவ் வந்து என்னால் முடியும், நான் விளையாடுவேன் பிக் பாஸ் கான்ஃபிடென்ட்டோட அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் எனக்கு கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் விளையாடுவீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன், ஆனால் நீங்கள் இந்த கையை வந்து அசைக்காமல் இப்படியே வச்சுக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா பிக் பாஸ் கொஞ்ச நேரம் சைலண்ட் ஆகிடுறாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ராணவ் வந்து ஒரு மாதிரி உடஞ்சி அழுகிறத வந்து பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் வந்து கேப்டனான விஷாலை வந்து உள்ளே கூப்பிட்றாங்க. ஸோ விஷாலை கூப்பிட்டு இந்த மாதிரி டாக்டர் வந்து 3 வாரம் இது மாதிரி அவர் வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி அவர் கேம் எல்லாம் வந்து ப்ளே பண்ணுற போது கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஏன்னா அவர் வந்து நான் ப்ளே பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே வந்து விஷால் அந்த இடத்துல வந்து ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாரு. பிக் பாஸ் இந்த நிலமையில் வந்து அவர் கேம் விளையாண்டார் அப்படின்னா மற்றவங்களோட இருக்கிற கேமும் வந்து பாதிக்கும். ஸோ நான் வந்து இந்த ஒரு கேமில் அவர் விளையாட வேணான்னு நான் நினைக்கிறேன், ஸோ அவர் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது ராணவ் வந்து அந்த இடத்துல இருந்து இல்லை நான் கண்டிப்பாக விளையாடுவேன், என்னால் முடியும் அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் வந்து ராணவ் சொன்னதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா விஷால் வந்து ஸ்டாப் பண்ணி இல்லை நீ வந்து விளையாண்ட அப்படின்னா மற்றவங்களோட கேமும் வந்து பாதிக்கும், நீ ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து இதெல்லாம் நீங்கள் உள்ளே போய் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க, பட் அதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, டாக்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அது நல்லாயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க, பட் அதிலேருந்து ரெஸ்ட்டு கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க, அதை மைண்டில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து விஷால் வந்து ராணவ் கிட்ட வந்து சொல்கிறாரு, நீ உள்ளே போய் யார்ட்டையும் எதுவும் சொல்லாத, நானே பேசிக்கிறேன், அது எதாக இருந்தாலும் நானே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அங்கேயே உள்ளே அவங்க 2 பேருக்குள்ளே வந்து ஒரு டிஸ்கஷன் போகுது. அப்போ ராணவ் வந்து நான் கண்டிப்பாக வந்து நான் விளையாடுறேன், நான் அட்லீஸ்ட் வந்து ஒரு டிஃபென்ஸாவது நான் பண்ணுறேன் இந்த கை வச்சுட்டு, என்னால் விளையாடாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொன்னோடனே ராணவ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ ராணவ், நான் இந்த இடத்துல என்ன ஒரு டிசிஷன் எடுக்க விடு, எல்லோரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவு எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி விஷால் வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து லைவில் வந்து நடந்துகிட்ருக்கு. உள்ளே வந்து அந்த டிஸ்கஷனில் இன்னும் என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.